Hi friends, என்னோட நியூ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதில் வந்து நம்ம saree pre-pleating எப்படி பண்ணுறதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் இதில் இருந்து நல்லாவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வீட்டிலேருந்தே ஒரு ஒர்க் மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களோட இதை நான் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குது saree நான் எப்படி அயர்ன் பண்ணுறேன், என்னென்ன ஸ்டெப் யூஸ் பண்ணி நான் அயர்ன் பண்ணுறேன்றது. ஸோ இப்படியே நீங்கள் உங்கள் சாரியில் பண்ணிங்க நான் பண்ணுற மாதிரி அப்படின்னா உங்களோட saree ரொம்ப பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் வரும். சரிங்களா? இப்போது நம்மளோட சாரியை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு அயர்னிங் டெக்னிக் வந்து ஆல்ரெடி நான் நம்மளோட சேனலில் நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்கணுன்னா அதை போய் பாருங்கள். அப்படி இதோட அயர்னிங் வீடியோ இந்த மாதிரி வேணும் அப்படின்றது ஸோ எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ அதை மட்டும் எப்படி பண்ணுறதுன்றதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் விரல் வச்சு அது எந்த அளவில் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு ப்ளீட்லேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அகெயின் வர ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் அதே விரல் வச்சு அதே அளவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேன் டைப், அதாவது விசிறி ஃபோல்டிங் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான் இது. ஸோ நீங்கள் வந்து பின் வந்து நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணாதீங்க, அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அயர்ன் பண்ணும்போதோ அதில் ஏதாச்சும் மடிச்சிருந்தாலோ இதுவாக இருந்தாலும் நல்லா நார்மல் இதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பின் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஏற்றமாக இறக்கமாக இருக்காது எங்கேயுமே. இதே ஸ்டெப் தான் நம்ம வந்து அகெயின் பண்ண போகிறோம். எங்கே நம்ம ஷோல்டர் பின் குத்தி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணிடுறோம். தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு பின் பண்ணி செக்யூர் பண்ணிடணும். ஸோ அதுக்கடுத்து ஷோல்டர் பின் இருக்க இடத்துல நான் பின்னு குத்திருக்கேன் இல்லையா, அளவெடுத்து. ஸோ அந்த இடம் வரைக்கும் தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் நம்ம அளவெடுக்கக்கூடாது. அந்த நம்மளோட டேபிள் வந்து எவ்வளோ ஹைட்டு இருக்குது, அந்த எப்படி சொல்கிறது, அதோட இது இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் அது ஃபுல்லாகவே நீங்கள் திரும்பவும் இது பண்ணணும். ஆனால் அயர்ன் பண்ணுறது மேலே மட்டும் அயர்ன் பண்ணணும். இப்போ நான் அயர்ன் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அயர்ன் பண்ணிவிட்டு பின் பண்ணிடணும். அகெயின் வந்து திரும்ப நம்ம செஸ்ட் ப்ளீட் போகிறோம். செஸ்ட் ப்ளீட்டில் வந்து நார்மலாக நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அவங்களோட இப்போ கஸ்டமரோட பாடி சைஸ் பொறுத்து நம்ம செஸ்ட் ப்ளீட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்னோடய கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா நார்மல் பாடி டைப், அவங்க மீடியமாக இருந்தாங்க. ஸோ நம்ம மீடியம் டைப்ன்றது பார்த்துருக்கோம். ஸோ இந்த டைப்லையுமே உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கலாம், எப்படி இதை நம்ம எடுக்கணுன்றது. இதுக்கு தனியாக நான் ஒரு செப்பரேட் வீடியோ நான் ஒன்று போடுறேன். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோவாக போடுறோம். ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டெக்னிக், யாருமே சொல்லித்தராத டெக்னிக்ஸ் எல்லாமே நான் சொல்லித்தரேன். இது வந்து பேக் பார்ட். ஸோ பேக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப கச்சன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக கீழேயும் நம்ம அயர்ன் பண்ணிட்டுருக்கோம், பேக்லேயும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் போகிறோம். ஸோ இது நான் வந்து எப்படி பண்ணுறேன்றது பாருங்கள். சின்னதாக நான் அது கரெக்டான ஒரு சைஸில் இருக்கணுன்றதுக்காக நான் ஒன்றா எடுத்து பின் குத்தி வைக்கிறேன். நிறைய பேர் அப்படி குத்த மாட்டாங்க, கையிலே வந்து எடுத்துருவாங்க. கையிலே எடுத்துட்டா ஒரு 5, 6 அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப சின்னதாக எடுக்கணும்னா கலைஞ்சிரும் கையில். அதுவே நம்ம இந்த மாதிரி டேபிள் மேலேயே வச்சு ஒன்றா எடுத்து பின் பண்ணோன்னா நம்மளுக்கு தேவையான சைஸ் வந்து நம்ம எடுத்து நிறைய ப்ளீட்ஸ் வரா மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியானது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அதே மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ப்ளீட்டுக்கும் நம்ம எவ்வளோ கேப் விட்டுருக்கோன்றது முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கேப் வச்சு நம்ம கையை வச்சு பார்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு ப்ளீட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ப்ளீட்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப இது ரொம்ப டிஷ்யூ சில்க்கு, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. நார்மல் சில்க் சாரின்னும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இது. நான் இன்னொரு கஸ்டமர் கொடுக்கும்போது நான் எல்லா வீடியோவுமே நான் ஷேர் பண்ணுறேன், அதில் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம செக்யூர் பண்ணிடணும். பின்னெல்லாம் நம்ம செக்யூர் பண்ணி வச்சுட்டு அந்த ஹிப் போர்ஷனில் வர மடிப்பு வர இது இருக்குது இல்லையா, அதை நம்ம நல்லா அயர்ன் கொடுத்துடணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு இருக்கும், பஃப்னு இருக்காத மாதிரி தெரியாது. இது நல்லா அயர்ன் பண்ணிங்கன்னா தான் அந்த இடத்துல பஃப்னு இருக்காது, சப்பையாக இருக்கும்.
அப்புறமா கீழே இருந்து நம்ம மடிப்ப ஆரம்பிச்சிடலாம். மடிக்கிறது இப்படி மடிங்க, ரொம்ப ஈஸியான டெக்னிக்கு. இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் வந்து இப்படி மடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஸ்ட் போர்ஷன் எடுத்து மேலே வச்சுட்டு அளவு பாருங்கள், எந்த அளவு உங்களுக்கு மடிப்பு வேணுன்ற அளவு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு செக்யூர் பண்ணிவிடுங்க. கீழே இருந்து திரும்பியும் ஒரு லேயர் மடிச்சுட்டு திரும்பவும் ஒரு லேயர் வந்து மேலே போடுங்க. போட்டுட்டு கடைசியாக நம்மளுக்கு அந்த எவ்வளோ நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்ன்ற பண்ணுறதை பொறுத்து நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம். என்னோடய கவர் வந்து கொஞ்சம் சின்னது தான், ஸோ நம்ம சின்னதாகவே பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மடிக்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் இந்த ஃபோல்டிங்கில் தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக நான் இதுக்கு வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். இது வீடியோவுக்கு போடுற ஐடியா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் கண்டிப்பாக இதை பற்றி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.